ஸோ டோட்டோ வுல்ஃப் வந்து சொன்னால் இந்த ஏடியூஓ அப்டேட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ரொம்ப பின்னாடி இருக்கிற ஒரு டீம் வந்து கேட்சப் பண்ணுறதுக்கான விஷயத்தை அலோவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஏடியூஓங்கிற ஒரு சலுகையே வந்து F1 கொடுக்குது. எனக்கு கேட்டால் வந்து மெர்சிடிஸ் எங்கேயோ இருக்காங்க, மெக்லாரன் இப்போ அவங்கள கேட்சப் பண்ணிட்டாங்க. நாட் லாங் பிஃபோர் ரெட்புல் கேச்சஸ் ஃபெராரி. வாட் ஆர் யூ ஈவன் டூயிங்? பயங்கர டேஞ்சரஸாக பண்ணுற மாதிரி. அதுவும் இந்த ஸ்ப்ரிண்ட் கிராண்ட் ப்ரீல வந்து பார்த்துருப்பீங்க, வேர் அந்த ஒரு கார்னரில் அவன் போயிட்டு ரசல் ஆக்சுவலி ஷட் ஹிம் அவுட். ஸோ அவன் வந்து ஃபுல்லாக அந்த கிராஸ் மேலே போய் கிராவல் எடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி டைவ் அடித்து மறுபடியும் வந்து ட்ராக்ல வந்து நிப்பாட்டுவான். வந்ததுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபார்முலா 1 பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து எல்லாருமே பார்க்கவே ஆரம்பித்தோம். ஆஹா, ஒரு வழியாக வந்து புது ரூல்ஸ் வருது, பயங்கர எலக்ட்ரிக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த அலப்பறைகள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். ஏன்டா இப்படி தேவைன்னா வந்து ஃபார்முலா போக வேண்டியதானடா, எதுக்குடா ஃபார்முலா 1 பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருந்தோம். சரி, இந்த மாதிரி வந்து மாறும், ஒரு நல்ல ரேசிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரேஸ்லேருந்தே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம வந்து திருப்பி நம்ம இந்த எபிசோட்லேயே சொல்லியிருக்கோம். இது எப்படா வந்து மாற்ற போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எலக்ட்ரிக்கல் கொண்டு வந்ததுலேருந்து வந்து நிறைய ரேசிங் நடக்குது. ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணால் திருப்பி ஒருத்தன் வந்தலாம், அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு அதே அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் இருந்துச்சு. பட் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு நம்ம பண்ண வீடியோஸ் இந்த ஃபஸ்ட்டு 2 ரேஸில். அப்புறம் ஒரு பெரிய பிரேக் வந்துச்சு, ஏன்னா நடுவில் இருக்க அந்த 2 ரேஸு கேன்சல் ஆனதுனால ஒரு பெரிய பிரேக் வந்துச்சு. அப்புறம் இந்த லாஸ்ட் 2 ரேஸஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மயாமிலையும், அடுத்தது வந்து கனடாலையும் 2 கிராண்ட் ப்ரீ நடந்து முடிஞ்சிருக்கு. பெரிய லெவலில் எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் அப்படியே ட்ராப் ஆன மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. உங்களுடைய வியூஸ் என்னென்னு சொல்லுங்கள். பட் ஆனால் எனக்கு வந்து ஃபார்முலா 1 இங்கிருந்து எங்கடா அப்படிங்கிற மாதிரி போகுது. ஏன்னா இப்போ டக்குன்னு பேக் ட்ராக் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு நம்ம ஐஸ் கம்பஷன் என்ஜின்லேருந்தே அதிகமாக இது எடுத்துக்கலாம், எனர்ஜி எடுத்துக்கலாம், நம்ம வந்து எலக்ட்ரிக்கல்லேருந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸே இப்போவே போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் ஷோஸ் இந்த ஒரு மூவ் டு எலக்ட்ரிக்கல் வந்து பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கா என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ரேஸுக்கு அப்புறமும் இவங்களே கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னுமே என்ன புதுசாக அடாப்ட் பண்ணலாம், என்ன மாற்றலாம். ஏன்னா இது ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டெரிட்டரி நோக்கி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ எல்லா ரேசஸ்ஸு, எல்லா டீம்ஸு, FIA, கவர்னிங் பாடி எல்லாமே வந்து இதை மாற்றலாம், அதை மாற்றலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமான டிஸ்கஷன் வந்து இந்த ஒரு பெரிய கேப் கிடச்சல வந்து எல்லாருமே பண்ணாங்க. அந்த டிஸ்கஷன் பண்ணி முடிஞ்சதில் வந்து பல விஷயங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் பல விஷயங்களில் பல சேஞ்சஸுமே எடுத்தாங்க. இது எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்காக பல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பெரிய சேஞ்சுன்னு பார்த்தோம்னா வந்து அந்த ரீசார்ஜிங் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து நிறையா பேச ஆரம்பிச்சிட்டோம், இது வந்து ஃபுல் அவுட் ரேசிங் இல்லை. வெர்ஸ்டாப்பன் கூட சொல்லியிருந்தான், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து போயிட்டுருவேன்டா, இது என்னடா இது ப்ராப்பர் ரேசிங் கூட இல்லை. ஏன்னா இந்த ஒரு 1 மந்த் கேப்பில் அவன் இந்த ரேசிங் கூட போயிட்டு வந்தான். ஐயோ, அது என்ன ரேசிங்னு மறந்து போச்சு. ஒரு லிமான்ஸ் மாதிரி நிறையா ரேசிங்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கெலாம் போயிட்டு வந்துருச்சா, இதுதான்டா ப்ராப்பர் ரேசிங் மாதிரி இங்கே பாரு, திரும்பி வந்துக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்ட்டு இதெல்லாம் ஒரு ரேசிங் ஆடா அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பி வந்து அவன் சொல்லியிருக்கான். இந்த வாரமும் கூட இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தால் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை, இதில் என்ன ரேசிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2023 சொன்னான் அவன். என்னென்னத்தையோ போட்டு வச்சுருக்கானுங்க, இதை வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு டவுட்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை இது பண்ணுறதுக்காக அந்த ரீசார்ஜோடைய மொத்த கெப்பாசிட்டி வந்து 8 மெகா ஜூல்லேருந்து 7 மெகா ஜூலுக்கு பண்ணாங்க. ஏன்னா ஓரளவுக்கு ஒரு ரேசிங் வந்து பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரீசார்ஜை வந்து முடிச்சிட்டோம்னா அதுக்கு மேலே ரீசார்ஜ் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம்ல, ஃபுல் டைம் ரேசிங் தானே பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஒரு பெரிய ரூல் சேஞ்சை வந்து பண்ணாங்க நம்ம மயாமிக்கு முன்னாடி. அதுலேருந்து வந்து கொண்டு வரலாம், கம்மி பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் ரீசார்ஜ் பண்ணுறதை கம்மி பண்ணால் தான் வந்து ஃபுல் ஃப்ளாட் அவுட் ரேசிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூலை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்துட்டு அந்த சூப்பர் கிளிப்பிங் பவர், அந்த கிளிப்பிங் பவரை வந்துட்டு 250 கிலோவாட் இருந்துச்சு, இப்போ 350 கிலோவாட் வரைக்கும் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அகைன் மறுபடியும் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் எல்லாம் வந்து குறைப்போம். எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்டை வந்து டிரைவர்ஸ்ட்டை வந்து பெரிய லெவலில் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறைப்போம் அப்படிங்கிறனால அதையும் வந்து கம்மி பண்ணாங்க. ஓகே, நம்ம வந்து 250லேருந்து 350 கிலோவாட்டுக்கு வந்துட்டு சூப்பர் கிளிப்பிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்துட்டு கடைசியில் ஃபுல் இதில் போயிட்டு இருந்தபோது அந்த கடைசியாக சூப்பர் கிளிப்பிங் நடக்கிற இடத்துல மட்டும் அந்த ஸ்ட்ரெயிட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் ஆகும். ஏன்னா எனர்ஜி எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் 250லேருந்து 350க்கு வந்து அதிகப்படுத்தினாங்க. நீங்கள் அது வரைக்கும் வந்து கொண்டுட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கடைசியில் ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பெரிய விஷயம் வந்துட்டு அந்த இந்த ஸ்டார்ட்டை பற்றின விஷயங்கள் வந்து எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து ஃபெராரி ஃபேனாக இருக்கிறதுக்கு வந்து இவங்க ஏன் அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரில.
இட் வாஸ் அப்சல்யூட் ஸ்டூபிடிட்டி. நீ வந்து ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியும் எஃப்ஐஏ வந்து கிடையாது கிடையாது நீங்கள் இதை பண்ணுங்கள், இது இப்போ தான் நடக்க போகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நிற்கும் போது ஃபெராரி மட்டும் ப்ராப்பராக அதை ரெடி பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் வந்து மற்றவங்க யாருமே அதை பண்ணலை. அதுக்காக மொத்தமாக எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது எல்லாமே நடந்துச்சு, நம்ம வந்து சீசன் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து ஒரு லோ பவர் ஸ்டார்ட் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒருவேளை அவ்வளோ டைம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியுமே ஒழுங்காக வந்து ஆக்சலரேஷன் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எம்ஜியூகே டிப்ளாய்மெண்ட் வந்து கிடைக்கும். அதனால் வந்து மினிமம் லெவல் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து அது கொடுக்கும். எதுக்குன்னா இப்போ பின்னாடி வந்து ஒரு 5 yards தான் நமக்கு அந்த கேப் இருக்கும் ஒரு காருக்கோ பின்னாடி இருக்கிற காருக்குமே. ஒருவேளை பின்னாடி இருக்கிற கார் ஃபுல் ஆக்சலரேஷன் பண்ணி அழுத்தி கரெக்டாக வந்து கிளச்சிலேருந்து எடுத்துகிட்டு ஆக்சலரேட் பண்ணும்போது முன்னாடி இருக்கிற கார் ஸ்டார்ட்டே ஆகலன்னு வைங்க, போய் அடித்து ஸ்பாட் பாட்டாக செதறிடும். ஸோ அது வந்து அப்சல்யூட்லி அதை நான் ஒத்துக்கிறேன். இட்ஸ் பயங்கரமான ஒரு சேஃப்டிக்காக பண்ணப்படுற ஒரு விஷயம். ஆனால் இது வந்து எப்படி ஒரு டீம் கம்ப்ளைண்ட் பண்ணியும் நீ ஆக்ஷன் எடுக்காமல் வந்து கடைசியில் ஐயோ ஆமாம்மா இப்போ தான் எங்களுக்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்க. ஸோ இவங்க வந்து ஓகே அதை மறுபடி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப ரொம்ப லோ ஆக்சலரேஷன் டிடெக்ட் பண்ணிருச்சுன்னா அந்த எம்ஜியூகே டிப்ளாய்மெண்ட் வந்து கொடுத்து கொஞ்சம் ஆக்சலரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எந்த வித ஸ்போர்ட்டிங் அட்வான்டேஜும் இல்லாமல் இதையை தடுக்கிறதுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு சேஞ்சையுமே வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த எம்ஜியூகே டிப்ளாய்மெண்ட்டை வந்து 350 kW மட்டும்தான், அவ்வளோதான் மேக்ஸிமம் கொண்டு வர முடியும். அந்த ஆக்சலரேஷன் பண்ணுற நிறைய ஜோன்ஸ் இந்த ட்ராக்ல வந்து அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் மற்ற பார்ட்ஸ்ல 250 kW தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கொண்டு வந்த சேஞ்சஸ். இது எதுக்குன்னா வந்துட்டு இந்த ஓவர்டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரீசார்ஜிங், இந்த டிப்ளாய்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து இப்போ டிரைவர் கையிலேயே கிடையாது. இட்ஸ் ஆல் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 ரேசஸ் நம்ம வந்து அதுமாதிரி பேசியிருப்போம் அந்த வீடியோவில், எங்கே அந்த எனர்ஜியை டிப்ளாய் பண்ணணும், எங்கே எனக்கு எனர்ஜி கம்மியாக இருக்குதுன்னு டிரைவர் யோசித்து டிப்ளாய் பண்ணுறது கூட இல்லை. அந்த சாஃப்ட்வேரே வந்து இவன் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயிட்டில் போயிட்டுருக்கான், ஆனால் இவனுக்கு எனர்ஜி இங்கே ட்ராப் ஆகுது. நம்மளே அவனுக்கு எனர்ஜி ஏற்றி விடுவோன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகரை ஏற்றி விடுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வந்து ஸ்ட்ரெயிட்ஸில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார் முன்னாடி போயிட்டு இருக்கிற காருக்கு வந்து டக்குன்னு எனர்ஜி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவர் என்ஜினே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு அவன் ஸ்டாப் பண்ணுறான்னா இவன் பின்னாடி இருக்கிற காரை போய் பிரேக் அமுத்துனா வந்து ஸ்பீடு குறையும்ல. சாஃப்ட்வேர் என்ன யோசிச்சிருக்கோம், ஓ எனர்ஜி ட்ராப் ஆயிடுச்சு, நம்ம ஃபுல் எனர்ஜி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி ஏற்றி விட்டுருது. டிரைவர்னால கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போய் முன்னாடி இருக்கிற கார் மேலே இடிச்சு தான் ஒன்றும் இல்லைன்னா ஒரு இவேசிவ் ஆக்ஷன் எடுத்து போய் எங்கேயோ பிட்டிலையோ எங்கேயோ அந்த சைடில் இருக்கிற கான்கிரீட்லேயோ ரேசிங் ட்ராக் விட்டு வெளியே போயோ அடிக்கணும். ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி சாஃப்ட்வேர் கண்ட்ரோல்டு புல்ஷிட் என்னை கேட்டால். அந்த மாதிரி ஒரு டிப்ளாய்மெண்ட்டை வந்து வச்சிருக்கானுங்க இத்தனை நாளாக. அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த 350 kW ஆஃப் எம்ஜியூகே வந்து கார்னரில் மட்டும் அலோவ் பண்ணுறோம். பட் மிகப்பெரிய ஸ்ட்ரெயிட்ஸில் ஃபுல் அவுட் ஸ்பீட் போயிட்டு இருக்கும் போதில் 250 kW டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதை வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேஞ்சுமே கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த 1 month ஆஃப் ரேசிங் இல்லாத டைமில் எஃப்ஐஏ இன் அக்கார்டன்ஸ் வித் எல்லா டீம்ஸ் கூட உட்காந்து பேசி என்ன மாற்றலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து டீம்ஸ் ஆர் அலவுட் டு கிவ் ஈவன் மோர் இன்புட் ரேசிங்கை தவிர. ஸோ ஜாக் ப்ரவுன் இருக்கான்ல, ஸோ மெக்லாரனில் வந்து ஹி செட், நீங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து F1லேருந்து வெளியே எடுக்கணும். என்னன்னு கேட்டால் அந்த ஹேவிங் டீம் ஏ டீம் பி. ஸோ டீம் ஏ டீம் பின்னா ரெட்புல்லோடைய சிஸ்டர் டீம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும். நீங்கள் இந்த மிகப்பெரிய விஷயம் வந்து மக்களை F1லேருந்து வெளியே கொண்டுட்டு போகிறதுக்கான காரணமே நீங்கள் இதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டீம்ஸில் ஒரே ஒரு இதுதான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த என்ஜின் ப்ரொவைடர் அந்த டீம் எப்படி ஒரு இது சிஸ்டமை டெவலப் பண்ணணும், எது டிப்ளாய் பண்ணணும், எப்படி பண்ணால் ஆப்டிமமாக கிடைக்கும், எங்கே பண்ணால் ஃபெயிலியர் ஆகும், எல்லாமே அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த சிஸ்டர் டீமுக்கு கொடுத்துட்டு நீங்கள் டிப்ளாய் பண்ணி பாருங்கடா, ஏதாச்சும் இஷ்யூ வந்து எங்களை சொல்லுங்கள், அப்போ நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ ஜாக் ப்ரவுன் வந்து தட் இஸ் கில்லிங் த ஸ்போர்ட் என்டையர்லி. ஸோ நீங்கள் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணாலே போதும், மக்கள் எல்லாருமே திரும்பி ஃபார்முலா 1க்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாக் ப்ரவுன் அந்த ஒரு ரிமார்க்கையும் வந்து வச்சான் இந்த ஒரு பிரேக்கில். அதே மாதிரி வந்து நம்ம இந்த ADUO அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசினோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. என்னென்னா, if any engine provider or team
அவங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 2% அவங்களுடைய என்ஜின் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற என்ஜின் சப்ளையர்ஸை விட 2% ஒரு ட்ராப் இருந்துச்சுன்னா யூ கெட் ஒரு 1 ADUA அப்டேட். 4% இருந்துச்சுன்னா யூ கெட் 2 ADUO அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ டோட்டோ வுல்ஃப் வந்து சொன்னால் இந்த ஏடியூஓ அப்டேட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ரொம்ப பின்னாடி இருக்கிற ஒரு டீம் வந்து கேட்சப் பண்ணுறதுக்கான விஷயத்தை அலோவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஏடியூஓங்கிற ஒரு சலுகையே வந்து F1 கொடுக்குது. அதாவது அந்த ஒரே ஒரு மேனுஃபேக்சரர் ஹோண்டா அவங்க வந்து ஆஸ்டன் மார்டின் கொடுக்குறாங்க. அவங்கள தவிர மித்த எந்த டீமுமே அந்த ஏடியூஓ அப்கிரேடுக்கு குவாலிஃபையே ஆகக்கூடாது. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே எங்களுடைய பால் பார்க்கில் தான் இருக்காங்க. அந்த ஏடியூஓ அப்டேட்டுங்கிறதே வந்துட்டு அப்கிரேடுங்கிறதே பின்னாடி இருக்கிறவங்க கேட்சப் பண்ணுறது தான். எங்கள் கூட இருக்கிறவங்க எங்களை ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கெலாம் கிடையாது. ஸோ எந்த டீமுக்குமே ஏடியூஓ கொடுக்கக்கூடாது ஹோண்டாவை தவிர அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் சொன்னார் டோட்டோ வுல்ஃப். எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸில் தான் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் இந்த ஃபெராரியோடைய பிரசிடென்ட்டு ஃப்ரெட் வெசர். அதாவது இப்போ பாருங்கள், டோட்டோ வுல்ஃப் வந்து முடியவே முடியாது, நான் எதுக்குமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இந்த மாதிரி ஏடிஓ அப்கிரேட்ஸ் எல்லாம் வந்து வேறு எதுக்குமே கொடுக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு சிஇஓ வந்து இருக்கான் அந்த டீமுக்கு வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜை எக்காரணத்தை கொண்டு விட மாட்டேன் அப்படின்னு. அந்த ஸ்டார்ட்டோடைய ப்ரொசீஜர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 2 ரேசஸ் பார்த்தீங்க ஃபெராரி லிட்டரலாக அந்த ஸ்டார்ட்டோடைய எந்த ஒரு அட்வான்டேஜுமே இல்லை. ஏன்னா 5 செகண்ட்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா 5 செகண்ட்ஸுமே இப்போ கொடுத்தாச்சு எல்லா டீமும் அவங்களோட டர்போவை வந்து பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு. சரி, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி, அதில் ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குது, நான் அவ்வளோ முட்டாள் இல்லை, சேஃப்டி இஷ்யூ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு. ஆனால் வென் ஃபெராரி பிராட் திஸ் அ இயர் அகோ, F1 இவ்வளோ பெரிய டர்போ இருக்குது, அது வந்து கண்டிப்பாக பூஸ்ட் ஆகாது, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பூஸ்ட் நடக்காது, ஸோ கார்ஸ் எல்லாம் போகாதுன்னு சொல்லும்போது FIA அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா வந்து பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண ரூல்ஸ் படி தான் பண்ணணும் அப்படிங்கும்போது மற்ற எல்லா டீமும் வந்துட்டு ஓ ஐயோ எங்களுக்கு ஒர்க் ஆகாது போலையே, நாங்கள் இதை யோசிக்கவே இல்லை போலையே அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெட் வேசோரை பார்த்து சரி பரவாயில்ல எக்ஸ்ட்ரா 5 செகண்ட்ஸாக கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னடா நீ உன்னுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த ரேஸ் ஸ்டார்ட்ஸ், அந்த ரேஸ் ஸ்டார்ட்டை ஏற்றபடி நீ அதுக்கு ஏற்றபடி நீ சின்ன டர்போ வச்சுருக்க. அந்த சின்ன டர்போக்கான மெயின் ரீசனே வந்து ஸ்டார்ட்டில் நம்ம மற்றவங்க எல்லாத்தையும் மிந்தி நம்ம போய்க்கலாம், அப்புறம் கன்சால்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க எல்லாமே பெரிய டர்போ வச்சுருக்கிறவங்க என்ன விஷயங்க, த்ரூ அவுட் த ரேஸ் நமக்கு வந்து டக்குன்னு ரீசார்ஜிங் ஆகும், அது ரீசார்ஜிங் ஆகிறனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ளாய்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இவன் எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு இப்போ இருந்த அந்த ஒரு ரேஸ் ஸ்டார்ட் அட்வான்டேஜை கூட மெக்லாரனும் சரி, மெர்சிடிஸும் சரி, ரெட்புல்லும் சரி, அவங்க எல்லாருமே அதை ஹீட் அப் பண்ணிட்டாங்க. ஃபெராரிக்கு இப்போ அந்த ரேஸ் ஸ்டார்ட் அட்வான்டேஜ் கூட கிடையாது, ஏன்னா அவங்க எல்லாருமே அது வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போ 5 செகண்ட் விட்டு இப்போ பாருங்க எக்ஸ்ட்ரா 5 செகண்ட் கொடுத்து அந்த ரெட் லைட்ஸ் வந்து போகவே இல்லை ரேஸ் ஸ்டார்ட்ல. ஸோ தே ஹேட் டு டூ அனதர் ஃபார்மேஷன் லேப் அண்ட் கம் அண்ட் டூ த ரேஸ் ஸ்டார்ட். பார்த்தீங்கன்னா அந்த இவங்க டீம், அந்த ரெட்புல்லோட சிஸ்டர் டீம் யாரு, அந்த அவங்களது வந்து காரே ஸ்டார்ட் ஆகல, எக்ஸ்ட்ரா 5 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துமே ஸ்டார்ட் ஆகல. ஸோ யூ ஹேட் டு டூ அன் எக்ஸ்ட்ரா ஃபார்மேஷன் லேப். ஸோ இட் வாஸ் பெத்தட்டிக். நீ வந்து அதை பார்க்கும்போது வந்து ஆஸ் அ ஃபெராரி ஃபேன் எனக்கு வந்து யாரா வந்து பிரசிடென்ட் ஆக்கணா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அதை வந்து பார்க்கும்போதே. ஸோ இன்னொரு விஷயம் வந்து இந்த டொமினிக் ஆலி சொல்லியிருக்காரு, ஸோ 2 ரேஸ் கேன்சல் ஆச்சுல்ல, ஸோ அந்த 2 ரேஸ் கேன்சல் ஆனனால இவங்க டர்க்கிஷோடைய கிராண்ட் ப்ரீயை வந்து ரெனியூ பண்ணாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. ஸோ ப்ராபப்ளி அந்த டர்க்கிஷ் கிராண்ட் ப்ரீயை திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அந்த 2 ரேஸுக்கு பதிலாக ஒரே ஒரு ரேஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக டர்க்கிஷ் கிராண்ட் ப்ரீயை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டொமினிக் ஆலி சொன்னார். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து மயாமிக்கு வரோம். மயாமிக்கு வந்துட்டு எல்லா டீமும் என்னென்ன அப்கிரேட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லி நடந்தாங்க. அண்ட் ஸ்ப்ரிண்ட் ரேஸ் வாஸ் பிரிட்டி இது என்ன சொல்கிறது, பெரிய ஒரு இது நடக்கல. ஸோ 1-2 மெக்லாரன் வந்து முடிச்சாங்க, விச் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் சர்ப்ரைசிங். ஸோ மெக்லாரன் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 ரேஸஸ்க்கு அப்புறம் நல்லா கேட்சப் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி யூ ஹேவ் த சேம் என்ஜின் ப்ரொவைடர்ஸ், மெர்சிடிஸ் தான் எந்த என்ஜின் ப்ரொவைடர்ஸ், அவங்களுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக டிப்ளாய் தான் பண்ண தெரில. அந்த ஃபஸ்ட்டு 2 ரேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரேஸே ஸ்டார்ட் பண்ணல, எல்லாமே வந்து ப்ராப்ளமில் போய் முடிஞ்சுது. பட் தே ஆர் ஃபுல்லி ரிகவர்ட். அவங்களுக்கு வந்துட்டு இப்போ எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு தெரியுது. ஏன்னா தி என்ஜின் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம். அந்த டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணி அந்த ஏரோடைனாமிக்ஸை யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக வந்து காரை பெட்டர் ஆக்கிறது தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸே இருந்துச்சு அவங்களுக்கும் மெர்சிடிஸ்க்கும். ஸோ இப்போ வந்து தட்ஸ் ஃபுல்லி சால்வ்டு. அவங்க வந்து அந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸ் இன் மயாமியில் கூட 1-2 தான் வந்து முடிச்சாங்க. இட் வாஸ் பிரிட்டி ஸ்ட்ரெயிட் அந்த மயாமியில். ஆக்சுவலி
பேக் டு பேக் ஸ்ப்ரிண்ட் கிராண்ட் ப்ரீஸ் மயாமிலையும் சரி கனடாலையும் சரி. ஸோ 2 பேக் டு பேக் இருந்துச்சு. அண்ட் அதில் 1-2 முடிச்சாங்க. பட் ஆனால் ரேஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிமி டாமினேட் பண்ண ஆண்டனி. தேர்ட் ஸ்ட்ரெயிட் வின் ஃப்ரம் போல் பொசிஷன். யாருமே வந்து அதுவே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் 3 போல் பொசிஷன்ஸையுமே வந்து 3 வந்து ரேஸ் வின்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கிமி வந்து அது பண்ண. அண்ட் மெக்லாரன்ஸ் 2 பேர் வந்துட்டு இது பண்ணிச்சாங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் முடிச்சாங்க. அண்ட் ஃபெராரி வந்து 6 and 7 முடிச்சாங்க. ஸோ அல்டிமேட்லி இல்லை, ஆஸ் அ ஃபெராரி ஃபேன் எனக்கு வந்து ஐவ் ஆல்ரெடி லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட். நீ உனக்கு இருந்தது எல்லாத்தையுமே நீ கொடுத்துட்ட. நீ நான் எதுக்கு உன்னை உட்காந்து பார்க்கணும்? நீ எந்த விதத்தில் காம்படிட்டிவாகவும் கிடையாது. த மேக்ஸிமம் தட் யூ கேன் ஹோப் இஸ் டு ஃபினிஷ் 4th or 5th இன் கிராண்ட் ப்ரீ. எப்படி பார்த்தாலுமே வந்து மெர்சிடிஸ் அண்ட் மெக்லாரன்ஸ் ஆர் வே அஹெட் அண்ட் பேஸ். நீ பேஸையும் நீ கேட்சப் பண்ண போகிறதும் கிடையாது. அவங்க ரிலையபிளாக இல்லாமல் எங்கேயோ கிராஷ் ஆகிறதோ இல்லை என்ஜின் கிராஷ் ஆனோ மட்டும்தான் உன்னால் வந்து ஏதோ கேபிட்டலைஸ் பண்ண முடியும். ஹெட் ஃபார் ஹெட் நீ ரேசிங் பண்ணினா உங்கள்கிட்ட இருந்த அந்த ரேஸ் ஸ்டார்ட்டில் இருக்கிற அந்த ஒரு அட்வான்டேஜுமே போயிடுச்சு. த்ரூ அவுட் த கிராண்ட் ப்ரீ ரேஸ் இதுவும் உன்ட்ட கிடையாது. உன்னால் அவங்கள சேலஞ்ச் எப்படியுமே பண்ண முடியாது. அவங்க ஈஸியாக ப்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ எதுக்கு வந்து ஓட்டுற? நீ என்ன அப்கிரேட் கொண்டாந்து வந்து நீ இவங்களை வந்து இது பண்ண முடியும்? எஃபெக்டிவ்லி யோர் ஹோல் சீசன் இஸ் ஓவர். யூ மஸ்ட் எய்ம் டு ஃபினிஷ் தேர்ட். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப்பில் யோர் எய்ம் இஸ் தேர்ட். எல்லாருமே ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராச். இருந்தாலுமே யூ டன் பேசிக்லி நத்திங். எனக்கு கேட்டால் வந்து மெர்சிடிஸ் எங்கேயோ இருக்காங்க, மெக்லாரன் இப்போ அவங்கள கேட்சப் பண்ணிட்டாங்க. நாட் லாங் பிஃபோர் ரெட் புல் கேச்சஸ் ஃபெராரி. வாட் ஆர் யூ ஈவன் டூயிங்? எனக்கு வந்து அந்த மயாமி ரேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் சிட்டிங் டக்குடா. உங்களை யார் நினச்சாலும் எப்போ வேணாலும் ஓவர்டேக் பண்ணலாம். நீங்கள் நினச்சா முடியாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் வந்து இப்போ இதில் என்ன சொல்கிறது, ஸ்ட்ராட்டஜியில் ஃபெயில் அப் பண்ணிடுவீங்க. ஸோ யூ ஆர் பேசிக்கலி சிட்டிங் டக்ஸ் ரைட் நோ. இன் எவ்ரி ரேஸ் யூ கோ. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கா நீங்கள் வந்து இது பண்ணிடுவீங்க, நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க, இல்லை கம்பீட் பண்ணுவீங்கன்னு? ஏன்னா யாருக்குமே தெரியாது. பேசிக்லி தே நோ ஃபார் ஷுவர் யூ ஆர் தேர்ட் பெஸ்ட் டீம் ஆல்ரெடி. 5 ரேஸ் முடிஞ்சிருக்கு, யூ ஆர் த தேர்ட் பெஸ்ட் டீம் ஆல்ரெடி. சீசன் ஸ்டார்ட்டில் ஐயோயோ எங்களுக்கு அப்படி இருக்கு, ஐயோயோ எங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு பேசிட்டு இப்போ யூ ஆர் பேக் டு ஸ்கொயர் ஒன். எதுவுமே கிடையாது. பேசிக்லி எதுவுமே கிடையாது. ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து ஓகே, நீ வந்து மயாமி கிராண்ட் ப்ரீக்கு முடிச்சுட்டு நீ வந்து கனடியன் கிராண்ட் ப்ரீ வந்து வர. ஓகே, அதில் வந்து அட்லீஸ்ட் ஐ திங்க் இந்த கனேடியன் கிராண்ட் ப்ரீ வந்து வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸைட்டிங் கிராண்ட் ப்ரீஸ். ஏன்னா சீசன் ஸ்டார்ட்டில் நம்ம சொல்லியிருந்தோம், ஃபெராரி தான் வந்து F1 காப்பாற்றின மாட்டு இருக்குது. ஏன்னா மெக்லாரன் எங்கேயோ போயிட்டானுங்க, இவன் மெர்சிடிஸ் அதோட முன்னாடி போயிட்டானுங்க, இவனுக்குள்ளார இவனுங்க என்னது ஹாமில்டனும் லெக்லருக்குள்ளார அடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து இந்த கிராண்ட் ப்ரீ ப்ராபப்ளி கேவ் அஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஸ்டஃப் தட் ஹஸ் ஹேப்பன் த்ரூ அவுட் த சீசன். ஆண்டனலியும் ரசலும் பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்ப்ரிண்ட் கிராண்ட் ப்ரீ எல்லாம் வந்து எனக்கு ஐம் லுக்கிங் அட் ஆண்டனலி. 19 வயசு பையன். ஓகே, ஸோ இஸ் கம்மின் இஸ் லைக் ஓகே, இப்போ நான் என்ன பண்ண, போன வருஷம் இருந்தான், ஐ டென்ட் டூ மச். ஓகே, இப்போ 19 வயசு, ஹீஸ் ஒன் ஆல் F2 அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இஸ் ஒன் அண்ட் இஸ் கம்மியர். ஐம் லுக்கிங் அட் ஹிம். எவ்வளோ ஃபியர்ஸாக, எவ்வளோ அக்ரெசிவாக, ஒரு இன்ச்சு கூட நான் கொடுக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ரசல்ட்டை வந்து ஸ்ப்ரிண்ட் ரேஸ் ஃபுல்லாக எந்த கேப் கிடைச்சாலும் லேட் பிரேக்கிங், டைவிங் இன் டு த கேப்ஸு, ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, காரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எட்ஜில் ஓட்டுற மாதிரியே எனக்கு இருக்குது. ஒரு சைடில் பார்த்தா டேஞ்சரஸாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு ஒரு ஃபேனாக வந்து பார்க்கும்போது, ரேசிங் பார்க்கும்போது டேய் இஸ் டிரைவிங் ஆன் த லிமிட்ஸ்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லா ஒரு மெனுவர் பண்ணும்போது, ஓவர்டேக்ஸ் போகும்போது பயங்கர டேஞ்சரஸாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த ஸ்ப்ரிண்ட்டு கிராண்ட் ப்ரீல வந்து பார்த்துருப்பீங்க, வேர் அந்த ஒரு கார்னரில் அவன் போயிட்டு ரசல் ஆக்சுவலி ஷட் ஹிம் அவுட். ஸோ அவன் வந்து ஃபுல்லாக அந்த கிராஸ் மேலே போய் கிராவல் எடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி டைவ் அடித்து மறுபடியும் வந்து ட்ராக்கில் வந்து நிப்பாட்டுவான். ஸோ எனக்கு வந்து கிராஷ் கீது ஆகி தொலைச்சிடாதரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஹீஸ் டிரைவிங் ஆன் தி அப்சல்யூட் லிமிட்ஸ். ஒரு 19 வயசு பையனுக்கு த வே தட் இஸ் டிரைவிங் ஃபியர்லெஸ்லி இல்லை, நான் ரொம்ப நாளாக சீரியஸாக நான் பார்த்ததே கிடையாது. ஒரு 19 வயசு பையன் வந்து இந்த மாதிரி பண்ணி இட்ஸ் பின் அ ரியலி லாங் டைம். அண்ட் அந்த ஸ்ப்ரிண்ட்டில் வந்துட்டு இவன் தான் ரசல் தான் வந்து வின் பண்ணா. பட் அந்த ரேஸ் ஃபுல்லாகவே வந்து செம்ம போராட்டம், செம்ம பிரச்சனைகள் அவங்க 2 பேர்த்துக்குமே. ஆண்டனலி வந்துட்டு ரேடியோவில் போய் யூ சா ஹவு தட் வாஸ், எவ்வளோ டேஞ்சரஸாக ஓடணும் பார்த்தீங்களா,
அப்போ இப்படி ஓட்டிட்டு இருந்தால் எப்படி பண்ண முடியும், இப்படி தான் ஓட்ட சொல்கிறீங்களா எங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து டோட்டோ வில்ஃபே வந்துட்டு கம்முனு வாய் மூடிட்டு ஓட்டு நீ, இந்த இந்த ரேடியோவில் வந்து பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம், ஃபோக்கஸ் ஆன் த ரேஸ் அப்படின்னு சொல்லி டோட்டோ வில்ஃபே சொல்லிட்டு போனான். ஸோ இட் வாஸ் நான் ஸ்டாப் அக்ரெசிவ் ரேசிங் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் வந்து ஸ்ப்ரிண்ட்டில். அண்ட் மெயின் கிராண்ட் ப்ரீலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவன் இவன் ரசல் வெளியே போகிற வரைக்கும் 20 லேப்ஸோ என்னமோ கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருந்துச்சு அந்த லீடு. அதுலேயும் எவ்வளவு லேட் பிரேக்கிங், எவ்வளவு தடவை வந்து காரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கேர்பில் போய் அப்புறம் எக்ஸசிவ் பிரேக்கை வந்து அமுத்தி அப்புறம் கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் காரை கொண்டு ட்ராக்ல கொண்டு வந்து கிமி ஆண்டோனலி இஸ், ஐ மீன் 4 pole positions, 4 race wins. I am not taking anything away from him, but at this point in time செம்ம ஆன் த எட்ஜில் ஓட்டிகிட்டு இருக்கான், செம்ம ஆன் த எட்ஜில் ஓட்டிகிட்டு இருக்கான். ஐ மீன் இது எங்கே இன்னும் எத்தனை 15-16 கிராண்ட் ப்ரீ இருக்கு, நான் இது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. பட் இஸ் குவைட் லிட்ரலி ஆன் தி எட்ஜ். அவனோட ரேசிங் வந்து இட்ஸ் சம்டைம்ஸ் இட் லுக்ஸ் வெரி டேஞ்சரஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சில இதெல்லாம் வந்துட்டு பயங்கர லேட்டாக உள்ளே போகிறது, ரசலை வந்து ஹி மேக்ஸ் இம் அப்ளை பிரேக்ஸ் பிரிட்டி லேட், அது எல்லாமே பார்க்கும்போது இட்ஸ் லைக் டேய் 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 அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு ரேசிங்காக வந்து ஆண்டனலி கொடுத்துக்கிட்டு இருக்கான். பட் ஃபார் அ 19-year-old டு கீப் டூயிங் திஸ் ரேஸ் ஆஃப்டர் ரேஸ் ஆஃப்டர் ரேஸ் வந்து பயங்கரம். அண்ட் ஹி பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் டிரைவர், ஃபஸ்ட்டு 4 போல் பொசிஷன்ஸுமே இஸ் கன்வெர்டட் இன் டு விக்ட்ரிஸ், விச் இஸ் ஸ்டாகரிங். ஒரு 19 வயசு பையனுக்கு வந்து இட் வில் பி ஸ்டாகரிங். அண்ட் ரசல் வந்து ரேஸ்க்கு அப்புறம் சொன்னால் have you lost 25 points என்னமோ வந்து கேட்டதுக்கு no, I've actually lost more because he's won the Grand Prix and I've finished with nothing, அதனால் வந்து இட்ஸ் ஆக்சுவலி மோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா. ஸோ ஐ திங்க் இப்போ வந்து ஒரு 43 பாயிண்ட்ஸோ என்னமோ லீடில் வந்து ஆண்டனலி இருக்கான். அண்ட் ஃபைனலாக வந்து ஐ திங்க் திஸ் வாஸ் லூயிஸ் ஹாமில்டன்ஸ் பெஸ்ட் ரேஸ் இன் அ ஃபெராரின்னு நினைக்கிறேன். ஹி வாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் வித் த கார். ப்ராக்டிஸ்லேருந்தே வந்து ஸ்க்ரிண்ட்டு குவாலிஃபையிங் எல்லாமே வந்து ஹாமில்டன் வாஸ் பிரிட்டி வெரி வெரி கம்ஃபர்டபுள். கடைசியில் அந்த இது வெர்ஸ்டாப்பனோட இன்சைட்ஸில் டைவ் பண்ணி அந்த ஒரு ஓவர்டேக் பண்ணதாகவும் இருக்கட்டும். அண்ட் ஹி ஃபைனலி கெப்ட் த கார் ஆன் இது ஓவர்டேக் பண்ணி ஃபைனலாக கடைசி வரைக்கும் ப்ராப்பர் டிஃபெண்டிங் பண்ணி ஹீ கேம் ஹோம் இன் செகண்ட் வித் வெர்ஸ்டாப்பன் தேர்ட் அண்ட் லெக்லர்க் இன் ஃபோர்த். ரெட்புல் ஹேட்ஜார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தான், எப்படி நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 செகண்ட் per லேப் வந்து நான் தொலைச்சிக்கிட்டு இருக்கேன் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது. நான் எப்போவுமே ஒரு 10th இல்லை 2/10 இதுதான் ஒன்று நான் விட்டுக்கிட்டு இருப்பேன், எல்லா ரேஸ்லையுமே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஹியர் ஐ எம் லூசிங் ஸோ மச் அண்ட் ஐ டோன்ட் ஈவன் நோ வாட். நான் ஐ எம் ஆக்சுவலி அ ரியலி குட் டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிட்டு இருந்தான். இதில் பார்க்கும்போது ரேடியோவில் பார்க்கும்போது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸில் வந்து ஹாமில்டன் ஓவர்டேக் பண்ணலான்ட்டு வரும்போது டபுள் பிரேக்கிங் பண்ணுவான், அப்படியே மூவிங் ஆன் த ட்ராக். இட் வாஸ் ஸோ டேஞ்சரஸ். எனக்கு வந்து அந்த ஹாமில்டன் அந்த பிரேக் அடிக்கலினா ஐயோ 2 பேருமே எங்கே பறந்துருப்பாங்கன்னே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி டேஞ்சரஸ் த வே ஹி மூவ் 2 times ஹேட்ஜார். லைக் டே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ that was ரியலி ரியலி ஸ்கேரி. அந்த ஸ்பீடில் வந்து அவன் அந்த 2 தடவை பண்ணி ஹாமில்டன் பின்னாடி நல்ல வேலை பிரேக் அடித்தான். இல்லைனா வந்து 2 பேரும் would have flown off the track. I probably they were doing 250-270 miles an hour அந்த பாயிண்ட்ல. So it was really really scary அந்த ஒரு இன்சிடென்ட் with Hadjar and with Hamilton. பட் ஃபைனலி வந்து நான் சொல்ல வந்தது என்னன்னா, இத்தனை ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் Mercedes are way ahead. I mean I think இப்போவே நீ சீசனை வந்து you can say Mercedes are going to finish first definitely, McLaren are going to finish second definitely. இந்த தேர்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹேட்ஜார் இஸ் இது காம்ப்ளிமெண்டிங் வெர்ஸ்டாப்பனுங்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஹவு மச் எவர் ஃபெராரி டூ வித் போத் தேர் கார்ஸ் லெக்லர்க் அண்ட் வித் ஹாமில்டன் எந்த வித கன்சிஸ்டன்சியுமே கிடையாது. தே ஆர் கிளியர்லி த தேர்ட் பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ரைட் நவ் வித் மர்சிடிஸ். ஏன்னா இப்போ மர்சிடிஸ் நாரஸ் வந்து ஹீ ரிட்டையர்ட் அண்ட் பிஎஸ்டி வந்து எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ரேசஸில் வந்து என்ன சொல்கிறது ரிலையபிலிட்டி இஷ்யூஸ்னால் இப்போ பாருங்கள் ரசல் வெண்ட் அவுட் பிகாஸ் இஸ் என்ஜின் ஃப்ளாப்டு, இதே மாதிரி பிஎஸ்டி இவன் நாரிஸ் வெண்ட் அவுட். அந்த மாதிரி ரிலையபிலிட்டி இஷ்யூஸ்னால மட்டும்தான் யூ கேன் கெயின் மோர் பாயிண்ட்ஸ். ஃபெராரியோட சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. மற்ற டீமோட ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் நாட் டவுன் டு பியூர் ரேசிங்னு வந்தால் ஃபெராரி ஆர் வே பேக். ஐ திங்க் வித் ரெட் புல் இட்ஸ் என்டையர்லி டிபெண்ட் ஆன் வெர்ஸ்டாப்பன். நம்ம இத்தனை வருஷமாக பார்த்துருக்கோம். இட்ஸ் அ சேம் வித் தெம் அகெயின். பட் மெக்லாரன் ஒன்ஸ் அகெயின்
ஸ்ட்ராங் அவுட்டிங் லாஸ்ட் டைம் இதில் மயாமியில் அண்ட் தென் மறுபடியும் கனடா வந்துட்டு யூ ஹேவ் ஒன் ரிட்டையரி அண்ட் ஒன் இன் வெரி வெரி லோ பாயிண்ட் ஸ்கோரிங் பொசிஷன்ஸு. கன்சிஸ்டன்சி மறுபடியும் தேடுறாங்க. அந்த அந்த ஒரு ரேஸில் செம்மையாக ஃப்ளை பண்ணாங்க மயாமியில். யூ கம் பேக் டு கனடா நவ் அண்ட் தென் யூ டூ திஸ். கன்சிஸ்டன்சி இஸ் லேக்கிங் பிக் டைம் இன் இது மெக்லாரன், விச் இஸ் சர்ப்ரைசிங் ஃபார் மீ லுக்கிங் அட் இட் 5 ரேசஸில். என்னடா வந்து இப்போ இந்த மாதிரி இன்னும் ரிலையபிலிட்டி இஷ்யூஸ்லேயே வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்களே இவங்க அப்படின்னு பார்க்கும்போது. பட் ஓவரால் தே ஆர், ஐ திங்க் தே வில் ஈஸிலி ரிகவர் டு கம் அண்ட் ஃபினிஷ் இன் செகண்ட் ஸ்பாட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த சீசன். பார்த்தோம்னா சம் டீம்ஸ் நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குது. ஆல் மிட் டேபிள் டீம்ஸ் எல்லாருமே வந்து அங்கேயும் மேலேயும் கீழேன்னு தேர் செம்ம பஞ்சிங் அபவ் தேர் வெயிட். கேடலாக்கெல்லாம் ஃபார் 0-0 எக்ஸ்பீரியன்ஸ் தேர் டூயிங் அ குட் ஜாப். அவனும் பெரேஸ் வந்து கடைசியில் இதாகிடுச்சு, அந்த பிரேக் இதானனால ஹீ குடன்ட் கண்டினியூ. ஸோ சம் ஆர் ரியலி டூயிங் அ குட் இனஃப் ஜாப், பட் சம் ஆர் ரியலி மேசிவ்லி அண்டர் பர்ஃபார்மிங்னு ஒரு இது இருக்குது. ஸோ லெட்ஸ் see. அடுத்தது வந்து அடுத்த கிராண்ட் ப்ரீ இஸ் தி ஒன்லி கிராண்ட் ப்ரீ ஐ ஹாவ் ஒரு 1% ஹோப். இந்த ஃபெராரி பசங்க ஏதாச்சும் பண்ணுவானுங்கன்னா அந்த ஒரு கிராண்ட் ப்ரீ, மானகோ கிராண்ட் ப்ரீ, ஒரே 1% ஹோப். அந்த ஒரு ட்ராக் மட்டும்தான் இந்த காருக்கு சூட் ஆகிற ஒரே ஒரு ட்ராக் இந்த ஒரு இது மொத்தத்துலேயுமே. ஏன்னா அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் அண்டு அந்த ஸ்லோ ஸ்பீடு கார்னர்ஸ் வந்து மானகோவை தவிர வேறு எந்த ட்ராக்லேயுமே இருக்காது ஏரில். அந்த ஒரே ஒரு ரேஸ்ரா முடிஞ்சால் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அந்த ரேஸ் தான். அதில் வேறு நீங்கள் குவாலிஃபைல என்ன பண்ணி கிளிப்பிங்கன்னு தெரியல. அதில் வந்து குவாலிஃபைங்கில் அவன் டாப்பில் முடிக்கிறனா மோஸ்ட் ப்ராப்ளி ரேஸில் அவன் தான் வின் பண்ணுவான், ஸ்ட்ரீட் சர்க்கியூட் வேறு. அதனால் வந்து அந்த ஒரு கிராண்ட் ப்ரீ முடிஞ்சால் அதை வந்து ஏதோ ஒன்று பண்ணி காமிங்க. இல்லையா போட்டி படைக்கையெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் இந்த பிரசிடென்ட்டே மாற்றிட்டு மறுபடியும் கிளம்புங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த வருஷம் ஃபார்முலா 1? நான் ஏற்கனவே போர் அடிக்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட்ஸை சொல்லுங்கள்.